புதிய தலைமுறையின் சிறப்பு நேரலைக்கு வரவேற்கிறோம். சமீபத்தில் வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடி கண்டறியப்பட்டது நாடு முழுவதும் மாணவர்களுக்கிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் எதிர்காலத்தில் நீட் தேர்வில் முறைகேடுகளை தடுப்பது எப்படி, என்னவிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம், இந்த முறை மாணவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக விவாதிப்பதற்காக அரங்கத்தில் நம்மோடு டாக்டர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். அதேபோல நீட் எழுதி காத்திருக்கக்கூடிய மாணவி நேத்ராவும் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அதேபோல மாணவிகள் கார்த்திகா புதுக்கோட்டையிலிருந்து இணைந்திருக்கிறார், தினேஷ் தூத்துக்குடியிலிருந்து இணைந்திருக்கிறார். இவர்களுடன் பேசலாம். இதற்கு முன்பாக இந்த செய்திகளை பகிர்வதற்காக, இந்த தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்துவும் இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தொடர்ந்து தமிழகம் நீட்டை எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த குளறுபடி நாடு முழுவதுமே ஒரு எதிர்ப்பலைகளை எழுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இப்ப இதுவரைக்கும் என்னென்ன நடந்திருக்கிறது, அதை விரிவா சொல்லுங்க. இந்த நீட் தேர்வு என்பது கடந்த மாதம் நடத்தப்பட்டு இதற்கான முடிவு என்பது மக்களவை தேர்வு முடிவுகள் வெளியான அன்றைய தினம் மாலைதான் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக இந்த நீட் தேர்வு முடிவுகள் என்பது வருகிற 14ஆம் தேதி தான் வெளியிடுவதாக இருந்தது. ஆனால் முன்கூட்டியே தேசிய தேர்வுகள் முகமை இந்த முடிவுகளை வெளியிட்டதுதான் சர்ச்சை முதல் கட்டமாக தொடங்கியது. அதே நேரத்தில் ஹரியானாவை சேர்ந்த, அதாவது ஒரு நீட் பயிற்சி மையத்தில் இருந்து அதிகமான மாணவர்கள் முதலிடத்தில் பெற்றது கூடுதல் சர்ச்சை ஏற்படுத்தியது, தேசிய அளவில் பெரும் பிரச்சனையாக இருந்தது. தொடர்ச்சியாக இந்த நீட் குளறுபடிகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் மாணவர்கள் தரப்பிலும் பல்வேறு பொது மனுக்களும் நேரடியாக தாக்கல் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இது தொடர்பான வழக்குகளை ஒரு பக்கம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் உயர்கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து இந்த நீட் குளறுபடிகள் தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை அளித்தார். மிக முக்கியமாக இந்த நீட் தேர்வை பொறுத்தமட்டில் 1600 மாணவர்கள் மீண்டும், அதாவது மறுதேர்வு என்பது எழுதியிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் குளறுபடிகள் நடைபெற்றது என்பது உண்மைதான். ஆனால் நீட் தேர்வு தொடங்கிய பிறகுதான் வினாத்தாள்கள் கசிவு என்பது வெளியானது என்ற ஒரு விளக்கத்தை தேசிய தேர்வுகள் முகமையும் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் நேரடியாக வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்த வழக்குகளை விசாரணை மேற்கொண்டு தெளிவாக கூறிவிட்டது, குளறுபடிகள் நடந்தாலும் அதே நேரத்தில் இந்த கவுன்சிலிங் தொடங்குவதற்கு எந்தவித தடையும் இல்லை என தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் குளறுபடிகளை பொறுத்தமட்டில் தூத்துக்குடியில் ஒரே சென்டரில் அந்த தேர்வுகள், அந்த வினாத்தாள்கள் என்பது நேரடியாக மாறியிருக்கிறது. தமிழகத்திலும் ஒரு சில சென்டர்களில் இருந்து தேர்வு எழுதிய மாணவர்கள் 4க்கும் மேற்பட்ட 720 மதிப்பெண்கள் ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கிறார்கள். தேசிய அளவில் இந்த முறை 67 மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 7-8 மாணவர்கள் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். இந்த பட்டியலில் உள்ளே வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக 1 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் தமிழகத்தில் இருந்து தேர்வு எழுதிய நிலையில் 50,000க்கும் அதிகமான மாணவர்கள் இம்முறை தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதனுடைய தேர்ச்சி சதவீதம் என்பது கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது 0.2% என்பது உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த பல்வேறு பிரச்சனைகள் எழும் பொழுது தேசிய தேர்வு முகமை தெரிவிக்கும் பொழுது கருணை மதிப்பெண்கள் நாங்கள் இந்த முறை வழங்கியிருக்கிறோம். சில சென்டர்களில் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு குளறுபடிகள் காரணமாக இதனால்தான் 718, 719 என்ற மதிப்பெண்கள் கிடைத்திருக்கிறது. வேறு எந்தவித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்திருக்கிறது. இன்றும் கூட தேசிய தேர்வுகள் முகமை தன்னுடைய அதிகாரப்பூர்வமான அந்த எக்ஸ் தள பக்கத்திலும் இந்த நீட் தேர்வு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு தன்னுடைய பதிலை வழங்கியிருக்கிறது. ஓய்வு பெற்ற UPS தலைவர் தலைமையில் ஏற்கனவே ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு இந்த வாரத்தில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறது. அந்த அறிக்கைக்கு பிறகுதான் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல் கட்சிகளும் இந்த விவகாரத்தை பெரிய அளவில் பேச தொடங்கியிருக்கிறார்கள். நாடாளுமன்றம் தொடங்கும் பொழுது இந்த விவகாரத்தை திமுக, அதன் கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவில் எழுப்பதற்கு தற்பொழுது திட்டமிட்டிருக்கிறது. பூங்குழலி. விக்னேஷ் முத்து, தொடர்ந்து பேசலாம். நீட் தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் சூழலில் தமிழகத்திலேயே அந்த குளறுபடியை நேரடியாக சந்தித்த ஒரு மாணவர் நமது இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். தூத்துக்குடியிலிருந்து தினேஷ் இணைந்திருக்கிறார். தினேஷ், தூத்துக்குடியில் ஒரே மையத்தில் அந்த நீட் தேர்வு வினாத்தாள் மாறிய அந்த குளறுபடியை நீங்க நேரடியாவே பார்த்திருக்கீங்க. என்ன நடந்தது தினேஷ்? ஆக்சுவலா என் பேர் தினேஷ். நான் 2 வருஷமா நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா May 5th நீட் எக்ஸாம் நடந்துச்சு. நாங்க ஹால் பிளான்ல எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரோம். யூடியூப்ல ஆக்சுவலா ஆன்சர் கீ செக் பண்ணுவாங்க, போட்டு விடுவாங்க. அதுல ஆன்சர் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் செக் பண்ணதுக்கு அந்த யூடியூப்ல பார்த்து
என் பேப்பரை வச்சு பாக்குறேன். பட் ஆனா அங்க யூடியூப்ல செக் பண்ற கொஸ்டினும் என்னோட கொஸ்டினும் சிங்கே ஆகல. அப்போ எங்களுக்கு பயம் கொடுத்துட்டு, என்னடா வேற கொஸ்டின் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி கேட்கும்போது, ஆமா எங்க சென்டருக்கு இந்த கொஸ்டின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில ஒரு 2 சென்டருக்கு டோட்டலா வேற கொஸ்டின். எப்படின்னா வருஷம் வருஷம் சஃபுல் ஆகிருக்கும் கொஸ்டின். எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற கொஸ்டின் வந்து என் பின்னாடி உள்ளவனுக்கு 5ஆவதோ 8ஆவதோ அப்படி இருக்கிறது தான் வழக்கம். இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இது வந்து எங்களுக்கு வந்து பெரிய, இதுக்கு முன்னாடி எந்த வருஷமும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு. டோட்டலி வி ஆர் கன்ஃபியூஸ்ட், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேச மாட்டேங்காங்க. தினேஷ், புரியல. இது குறித்து புகார் அளிச்சிருக்கீங்களா? ஆமா, இப்போ நேத்து வந்து எஸ்டேடே வந்து கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க போய் ஒரு மனு கொடுத்துருக்கோம், பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனும் கொடுக்கல. ஆக்சுவலா எங்களுக்கு ரிப்ளை பண்ண வேண்டியவங்க வந்து என்டிஏ தான். அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் மீட் மாதிரி போடுறாங்க. பட் ஆனா அந்த தூத்துக்குடி இஷ்யூ பத்தி பேசவே இல்லை. ஆனா நாங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கோம். பட் ஆனா எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் வந்து வேற QRST என்ற வரிசையில் எழுதியிருக்காங்க. நாங்க MNOPன்ற வரிசையில் எழுதியிருக்கோம். இத்தனைக்கும் அந்த கொஸ்டினை காட்டிலும் எங்க கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கொஞ்சம் வந்து லெவல் அதிகமா தான் இருந்துச்சு. பயாலஜினா லென்த்தியா இருந்துச்சு பேப்பர். அந்த கொஸ்டின்ல QRST கொஸ்டின்ல 34 மேட்ச் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு பயாலஜில அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்துச்சு. ஒரு சில கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்துச்சு பயாலஜி. அதனாலே எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்றதுக்கு. தினேஷ், பல்வேறு சிரமங்களை சந்திச்சிருக்கீங்க. இது போன்று பல்வேறு மாணவர்களும் சிரமங்களை சந்திச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நமது அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவி நேத்ரா, நீங்க இந்த வருஷம் தேர்வு எழுதியிருக்கிறீங்க. ஆனா குறைந்த மதிப்பெண் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால மறுதேர்வு எழுதணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானே? என்ன சிரமத்தை சந்திச்சீங்க நீங்க? நான் இந்த நீட் எழுதுனதுனாலயா? ஆமா, நான் இது வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண, நிறைய மார்க்ஸ் வரும்ட்டு. ஆனால் அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது நம்ம திங்க் பண்ணி எழுதின்னு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த ஃப்ளோவும் கட் ஆகிடும். ஸோ வீடியோ கேமரா எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் கொடுங்க, அந்த மாதிரி நிறைய பாருங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. லைக் ஒரு ஃப்ளோவில் நம்ம எழுதின்னு இருக்கும்போது கூப்பிட்டு வச்சு, இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் இன்னும் பாருங்கள், மறுபடியும் கண்டினியூ பண்ணாலும் மறுபடியும் கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரி ரொம்ப பண்ணாங்க. இப்போ பல்வேறு குளறுபடிகள் இருக்குங்கிறத நம்ம செய்திகளில் பார்க்குறோம். நீங்கள் கண் கூட என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்குறீங்க. இப்போ மீண்டும் நீங்கள் தேர்வு எழுதணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குறப்ப அது உங்களுக்கு என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்குது? இன்னொரு டைம் மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்னோட இன்னொரு 1 இயர் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். போட்ட எஃபர்ட்ஸ், இது வரைக்கும் நான் போட்ட எஃபர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய எஃபர்ட்ஸ். நான் உண்டு இல்லாமல் என் சுற்றி இருக்கிறவங்களும் நிறைய எனக்கு எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பு நினச்சா இதுக்கே கரெக்டான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நான் பண்ணேன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஆச்சுன்னா அது என் லைஃப்லேயே 2 இயர்ஸ் வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஒரு வருடத்தை எப்படி கடக்கிறதுங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கிறது. ஓகே, அடுத்து இன்னொரு மாணவி இருக்கிறாங்க. புதுக்கோட்டையிலேருந்து கார்த்திகா இணைந்திருக்கிறீங்க. கார்த்திகா, பல்வேறு குளறுபடிகளை சந்தித்து விட்டு நீங்க தற்பொழுது நீட் தேர்வுக்கு தயாராகி வரீங்க. நீங்க இன்னும் தேர்வு எழுதல, தேர்வு எழுத தயாராகிட்டு வரீங்க. இப்ப என்ன மாதிரி நீங்க தயாராகிறீங்க? இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு உங்களுக்கு? நான் வீட்டுல இருந்துதான் எழுதிட்டு இருக்கேன், படிச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க கார்த்திகா, தொடர்ந்து பேசுங்க. எனக்கு வீட்டுல இருந்தா மேம் படிச்சுட்டு இருக்கேன். நாங்க வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறதுக்கான வசதி, எந்த ஒரு வசதியும் கிடையாது. ஸோ புக்ஸ் CBSE புக் வாங்குறது கூட கஷ்டம் தான். ஸோ CBSE புக்கை வாங்கி அதை பெறட்டுறது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் மேடம் இருக்கு. இந்த நீட் தேர்வுன்றது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமா இருக்கு. எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கே ரொம்ப பயமா தான் இருக்கு. டாக்டர் நந்தகுமார், இப்போ மாணவர்களுடைய சந்தேகங்கள், மாணவர்களுடைய அச்சம் எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ தினேஷ் சொன்னது போல அவங்க சென்டர்ல ஃபுல்லாவே மாறிடுச்சு, எல்லாமே உலகமெங்கும் இதை பத்தி பேசுறாங்க, நாடெங்கும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அதை பத்தி யாருமே பேசல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவருக்கு என்ன தீர்வா இருக்கும்? இது மட்டும் இல்லை, தினேஷ் சொன்னது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல இதை வந்து இன்னும் யாருமே பேசாமல், நிறைய இது பேசாமல் தான் இருக்காங்க. தினேஷ்க்கு தீர்வு சொல்லணும்னா NTA இது வரைக்கும் தினேஷ் சொன்ன மாதிரி அதை பற்றி பேசக்கூட ஆரம்பிக்கல. NTA அதை பற்றி முதல்ல பேசணும். NTA எதையுமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பல குற்றச்சாட்டுகளை வச்சோம். நீங்கள் NTA வந்து தொடர்ந்து மௌனம் காத்துட்டே வராங்க. இது வந்து மாணவர்களுக்கான நேத்ரா சொன்ன மாதிரி, நேத்ரா இந்த நீட்டில் 524 வாங்கியிருந்தாங்க. அவங்களும் வந்து திரும்பவும் எழுதணும் அப்படின்னும் போது 524ன்றது சாதாரண மதிப்பெண் இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே சிலபஸ், இதே டெஸ்ட்டில் நேத்ரா இதே மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா நேத்ரா இந்த டைமில் கவர்மெண்ட் காலேஜில் டாக்டர் ஆகிருப்பாங்க. ஸோ வருஷம் கட் ஆஃப் ஏறுது. பட் நீட் NTA வந்து அவங்க ஸ்டாண்டர்ட், அவங்க சொல்ல வேண்டியது, அவங்க எங்கெங்க என்ன பேசணுன்றதை NTA இன்னும் தொடர்ந்து பேசாமல் இருக்காங்க. NTA மௌனம் காக்கிறது தான்
மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்குது. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த நீட்டை பற்றி பேசுகிறோம். நம்ம எல்லாருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஏஐபிஎம்டின்னு ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது இந்தியாவில். நீட்டுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் பேர் ஏஐபிஎம்டி தான், ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு நடந்துட்டு இருந்தது. நம்ம நீட் வர்றதுக்கு முந்தின ஆண்டு வந்து ஏஐபிஎம்டியில் 2015ஆம் ஆண்டு சரியாக சொல்லணும்னா, ஸோ அப்போ வந்து ஹரியானாவில் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. லீக் ஆனதை ப்ரூவ் பண்ணாங்க. 2 டென்டிஸ்ட்டையும் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களையும் பேப்பர் லீக்குக்காக பிடிச்சிருந்தாங்க. அப்போவே வந்து 20 to 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த பேப்பர்ஸை விற்றுருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டு அந்த நீட்டோட கவுன்சிலிங் நிறுத்தப்பட்டது. இப்போது என்டிஏ சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து 2018 கோர்ட் ஆர்டரை எடுத்து நாங்கள் மார்க்ஸ் வந்து இந்த வாட்டி கிரேஸ் மார்க் கொடுத்தோன்னு சொல்லிட்டு, அப்போ 2015 கோர்ட் ஆர்டரை வச்சு இந்த வாட்டி கவுன்சிலிங்கை இந்த குளறுபடியெல்லாம் முடிகிற வரைக்கும் ரத்து பண்ணலாம். நிறைய குளறுபடிகள் தெரியுது. அந்த கருணை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே பல்வேறு கேள்விகள் எழுது. இது குறித்து தொடர்ந்து பேசலாம். நந்தகுமார், இப்போ நேத்ரா சொன்னது போல அவங்க நீட் தேர்வு எழுதிட்டாங்க, குறைந்த மதிப்பெண் கிடைச்சிருக்குது. அதற்கு இந்த குளறுபடிகளும் காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய மார்க் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. தளராமல் மீண்டும் நான் இந்த தேர்வை எழுத போறேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மீண்டும் குளறுபடி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு அச்சத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. இப்போ இது போல மீண்டும் எழுதக்கூடிய மாணாக்கருக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? முதல்ல நேத்ரா வாங்கினது கம்மி மார்க் இல்லை. நேத்ரா 524 வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 600 கிட்ட வாங்கி 570 580 வாங்கிய மாணவர்களும் திரும்ப எழுதணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தது வந்து அவங்களோட விடாமுயற்சியை சொல்லுது. அதை நம்ம பாராட்டணும் முதல் விஷயம். ஆனால் அவங்க வந்து அவங்களோட வேலை ஃபோக்கஸ் ஆன் யுவர், நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, என்ன எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது என்ன குளறுபடி நடந்தாலும், என்ன குழப்பம் நடந்தாலும், நாட்டில் எவ்வளோதான் யார் உங்களை என்ன குளறுபடி நடந்துகிட்டே இருந்தாலும் உங்களுக்கான கோர்ட் இருக்குது, அதுக்காக சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அங்க வழக்கு போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா நியாயமான தீர்ப்பு உங்களை தேடி வரும். இவங்களுடைய இலக்கு அந்த படிக்கிறது, படிச்சு நீங்க எழுதுறதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்காக சண்டை போட தான் நம்ம எல்லாம் இருக்கோம். நாங்கெல்லாம் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அவங்களுக்கான நியாயத்தை நாங்க பெற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பா. இப்ப இன்னொரு மாணவி கார்த்திகா பேசினாங்க. கார்த்திகா வந்து ஸ்டேட் போர்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசுனது எனக்கு சிபிஎஸ்இ புத்தகங்களை வாங்கி நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய மாணவிகள் இந்த மாதிரி பயிற்சி மையங்கள்ல சேர்றதில்ல, தானாகவே படிக்கிறாங்க. இப்போ பயிற்சி மையங்கள்ல சேர்றதுங்கிறது அவசியமான ஒன்றாக இருக்கிறதா? தனியா அந்த மாதிரி மாணவிகள் படிச்சா வெற்றி அடைய முடியாதா? கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நம்ம 2015-16 அப்போ நீட்டுக்கு விலக்கு நம்ம மாநிலத்துக்காக கேட்டுட்டு இருந்தப்போ நம்ம சொன்னது என்ன, நாடு ஃபுல்லாக ஒரே சிலபஸ் இல்லை, நீங்கள் வந்து நீட்டை வந்து சிபிஎஸ்இ புக்ஸ்லேருந்து மட்டும்தான் கேள்விகள் எடுக்கிறீங்க, நாங்கள் எல்லாம் வேறு சிஸ்டமில் படிக்கிறோம், நாங்கள் எல்லாமே இதை மாற்றி நாங்கள் சிஸ்டம் மாறணும்னா எங்களுக்கு குறைஞ்சது 5 ஆண்டு வேணும், அதுக்காக எங்களுக்கு நீட்லேருந்து விலக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் முதல் வாட்டி கேட்கும்போது. அதுக்கப்புறமும் நமக்கு சரியான விலக்கு கிடைக்காததால் தான் நம்ம, ஆனால் இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்டில் டெவலப் ஆகிருக்கு. பட் அதில் என்ன ஒரே பிரச்சனைனா, சிபிஎஸ்இ புக்ஸை கண்டென்ட்டை விட தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, நம்ம சாப்பிட்றது வந்து இப்படி சாப்பிடாம தலையை சுற்றி சாப்பிட்ற மாதிரியா இருக்குது நம்ம வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து வர்றது. ஸோ அவங்களுக்கு வந்து அதே புக்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்கணும். ரெஃபரன்ஸ் புக்காக சிபிஎஸ்இ புக்ஸையும் எடுத்து ரெஃபரன்ஸாக படித்தா போதும், கோச்சிங் சென்டர்ஸ் தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. நீட் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீட் அவ்வளோ கடினமான எக்ஸாமாக இருந்தால் இந்த வாட்டி ஏன் 67 பேர் 720 வாங்குறாங்க, இத்தனை பேர் ஏன் 700க்கு மேலே வாங்குறாங்க? அதுக்கு அவங்க கொண்டு வரும்போது நாங்கள் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இவ்வளோ மார்க்ஸ் கொண்டு வரோம்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தெரியலைங்களே. 67 பேர் வாங்குறாங்கன்னா அது ஒன்றும் கடினமான எக்ஸாம் இல்லையே. யூபிஎஸ்சியில் யாரும் வாங்கலை இது வரைக்கும், டிஎன்பிஎஸ்சியில் யாரும் வாங்கலை. 67 பேர் வாங்கினது தானே நமக்கு ரொம்ப கேள்விக்குறியாவே இருக்கு. அவங்க தான் அதை நியாயப்படுத்துறாங்களே, நான் நியாயமாக தான் பண்ணேன்னா அப்போ 67 பேர் வாங்கினாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வாங்குவோம், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த 67 பேர் வாங்கினதில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சாங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். இந்த பயிற்சி மையங்களை பத்தியும் கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னதாக கார்த்திகாவிடம் இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கலாம். கார்த்திகா, நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறீங்க அப்படித்தானே? ஆமாங்க மேம். ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறீங்க, சிபிஎஸ்இ புத்தகங்களை வாங்கி இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ரெண்டுக்கும் உங்களால வித்தியாசத்தை பார்க்க முடியுதா? ஏன்னா டாக்டர் நந்தகுமார் சொல்றப்ப இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கொஞ்சம் தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரியான விஷயங்களா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன வித்தியாசம் உங்களால பார்க்க முடியுது ரெண்டு சிலபஸுக்கும்? ஆமாங்க மேம். ஸ்டேட் போர்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப எலாபரேட்டா இருக்கு, அதாவது ரொம்ப டெப்தா உள்ள படிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா சிபிஎஸ்சில அது மேலோட்டமா தான் இருக்கு. நீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது சிபிஎஸ்சியோட பாடத்திட்டத்துல என்ன லைன் இருக்கோ அந்த லைன் அப்படியே உங்க கொஸ்டினா கேட்கறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்டேட் போர்டு பெட்டரா இல்ல சிபிஎஸ்சி பெட்டரான்னு பார்க்கும்போது சிபிஎஸ்சி தான் ப்ரிஃபர் பண்ற மாதிரி தோணுது. சோ அதனாலதான் சிபிஎஸ்சி புக்கை தேடி வாங்க நாங்க படிக்கிற மாதிரி இருக்கு மேடம். இது படிக்கும் போது எங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கும், சிலபஸ் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்றது ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு.
அதனால சிபிஎஸ்இ ப்ரிஃபர் பண்ணி அந்த புக்ஸை தேடி வாங்கி படிக்கிறோம். நந்தகுமார் சார், இதற்கு விளக்கம் அளிக்க முடியுமா? அவங்க சொன்ன மாதிரி தான் நீங்க ஆழமா படிக்கணுங்கிறதுக்காக ஸ்டேட் போர்டில் அப்படி வச்சிருக்காங்களா? ஆழமா இப்போ நம்ம இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை, நம்ம மாணவர்களை மற்ற எக்ஸாமுக்காகவும் ப்ரிப்பேர் பண்றதுக்காக நம்ம அதுக்காக அப்படியே சிபிஎஸ்இ புக்ஸை நம்மளால எடுத்து ஃபாலோ பண்ணிட முடியாது. நம்ம ஸ்டேட் போர்டுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணுன்றதுக்காக தான் புக் இந்த ஸ்டாண்டர்ட் மாற்றி இருந்தாங்க. ஸோ அதுக்காக சிபிஎஸ்சிலேருந்து அப்படியே எடுக்க முடியாது. இது ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நாடு ஃபுல்லாக ஒரே சிலபஸ் கிடையாது. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டோட சிலபஸ் இருக்குது. ஸோ நாடு ஃபுல்லாக வேறு சிலபஸ் இருக்கிறதால நம்ம வந்து ஒரே சிலபஸ் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறதால தான் வர பிரச்சனை தான் இது. அவங்க கார்த்திகா சொன்னபடி நீங்கள் இது வரைக்கும் நடந்த எல்லா நீட் கொஸ்டின் பேப்பர்லையும் பாட்னி ஜுவாலஜி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை கூட மாறாமல், அந்த கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் கூட மாறாமல் அப்படியே ரிப்பீட் ஆகும் கேள்விகள். அப்படியே இப்போ ஒரு fill in the blanksனா அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாமல் வரும். ஸோ அது வந்து நாங்கள் புரிஞ்சுட்டு படிக்கிறோம், நாங்கள் தெளிவாக படிக்கிறோம், இன்டெப்த் படிக்கிறோன்ற மாதிரி இல்லாமல், அதுவும் அந்த சிபிஎஸ்சி புக்கை நம்ம மக்கப் பண்ணிட்டு போனால் ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் ஃபிசிக்ஸ் அண்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டு சிலபஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதே சிலபஸை வேறு வேர்ட்ஸில் வேறு மாதிரி அவங்க படிச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அதை எக்ஸாமில் ஆன்சர் பண்ணும்போது அவங்களுக்கான கடினமான டிஃபிகல்ட்டிஸ் அங்கே கண்டிப்பாக வருது. அப்போ தினேஷ்ட ஒரு கேள்வி கேட்கலாம். தினேஷ், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீங்க, நீங்க புகார் கொடுத்திருக்கீங்க, ஆனா அதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. கவுன்சிலிங்கும் நடத்தலாம் அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லிருச்சு. இப்ப நேத்ரா மீண்டும் பரீட்சை எழுதணும்னு நினைக்கிறாங்க, நீங்க அது போல நினைக்கிறீங்களா? இப்ப எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்கிறீங்க? மேம் நான் 455 வாங்கியிருக்கேன் மேம். என்னோட பேப்பருக்கு அந்த மார்க்ன்றது இது வந்து கம்மியான மார்க் கிடையாது. ஏன்னா எனக்கு பேப்பர் எல்லாமே லென்த்தியா இருந்துச்சு, அதனால எனக்கு டைம் கன்சியூம் ஆயிட்டு. பயாலஜி எழுதும் போது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்னால கொஸ்டின்ஸ் அவ்வளவா அட்டன் பண்ண முடியல. இதுல ஒரு 30 கொஸ்டின், அதுல ஒரு 33 கொஸ்டின் அந்த மாதிரி தான் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அதனாலதான் என்னோட மார்க் வந்து என் கொஸ்டின் பேப்பர் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. எனக்கு வந்து டாக்டர் ஆகணுன்றது கனவு தான். நான் வந்து இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ண தான் செய்வேன். எனக்கு வந்து தீர்வு கிடைக்கலன்னா ரிப்பீட் பண்ண தான் செய்வேன் நானும். அப்புறம் அந்த டாக்டர் நந்தகுமார் சார் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நீட் வந்து கஷ்டமான தேர்வு இல்லை, ஈஸியான தேர்வுன்னு சொன்னாங்க. ஆமா, ஈஸியான தேர்வு தான். ஆனா எல்லாரும் 220 எடுத்திருக்கான்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்ல ஸ்கேம் நடந்திருக்கு. என்னன்னா, ராஜஸ்தான்ல ஜன்வின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 636 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து 179 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கோர்ட்ல வந்து ஒரு ரிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது டிலே ஆயிட்டு, அதனால எங்களுக்கு டைம் கன்சியூம் ஆயிட்டு அப்படின்ட்டு. ஆனா அவங்க டைம் கன்சியூம் ஆகியும் 179 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்டிஏ கொடுத்த மார்க் வந்து 636ல இருந்து 720 ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. எப்படி போட்டாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் ஆயிட்டு அப்படின்ட்டு. பட் ஆனா அவங்க வந்து 179 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. டைம் கன்சியூம் ஆயிட்டுனா எப்படி 179 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்? ஒரு கொஸ்டின் தான் விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு சிந்தனைக்குரிய கொண்டு வரணும். என்டிஏ வந்து இதுலயே ஒரு பதில் சொல்லி ஆகணும். எப்படி 636ல இருந்து 84 மார்க் எப்படி கொடுக்கறது? ஒரு கொஸ்டினுக்கு எப்படி அவ்வளவு மார்க் கொடுக்கறது? 720 பாசிபிள்? நீங்களே சொல்லுங்க டாக்டர் நந்தகுமார் சார். டாக்டர் நந்தகுமார், இப்ப தினேஷ் பேசும்பொழுது கருணை மதிப்பெண்ணை பத்தி ஒரு தகவலை சொன்னாரு. இப்ப கருணை மதிப்பெண் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது? அந்த கருணை மதிப்பெண் கொடுத்தாலும் இவ்வளவு அதிகமான மதிப்பெண்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? முதல் விஷயம், இந்த தேர்வுக்கு கருணை மதிப்பெண் கொடுத்துருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வச்சு கருணை மதிப்பெண் கொடுத்தோம்னாங்க. அது எந்த ஆர்டர்னா 2018ல் கிளாட் எக்ஸாம், அப்போ நடந்த போர்டு எக்ஸாம்ஸை வச்சு ஒரு கருணை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. கிளாட்ன்றது காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கம்ப்யூட்டரில் நடக்கிற பரீட்சை. ஸோ ஸ்டார்ட் டைம் எவ்வளோ, எண்ட் டைம் எவ்வளோ, ஒரு கேள்விக்கு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி தினேஷ் ஒரு மாணவியை பற்றி சொன்னாங்களே, எக்ஸாம் அவளுக்கு லேட்டாக வந்தாங்க, இல்லை எக்ஸாமில் பேப்பர் ஏதோ லேட்டாக கொடுத்தாங்க, அதனால் அவங்களுக்கு இவ்வளோ மார்க் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. பட் கிளாட்டில் அப்படி நடக்காது. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண டைமும் எண்ட் பண்ண டைமும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக போகுது. ஸோ அந்த பரீட்சையில் லேட்டாக இருந்தது, இல்லை ஏதோ ஒரு டைம் இல்லாமல் இருந்ததுன்னா கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு அப்போ வந்து ஒரு ஃபார்முலேஷன் போட்டு அதில் கொடுத்தாங்க. அப்போ அந்த கோர்ட் ஆர்டர்லேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கிளாட் 10th and 12th போர்டு எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இது செல்லாது அப்படின்ற ஒரு ஆர்டரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதே கோர்ட் ஆர்டரில். பட் அவ்வளோ மென்ஷன் பண்ணியும் இந்த வாட்டி என்டிஏ வந்து அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அந்த கொடுத்ததே வந்து நியாயமற்ற செயல், அது அப்படி கொடுத்துருக்கவே கூடாது. இந்த முறை தான் அந்த கருணை மதிப்பெண்ணை பேசியிருக்கிறாங்க. ஆமாம், பேசியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது கேள்வி, நேத்ரா சொன்ன மாதிரி பல மாணவர்களுக்கு நேத்ரா ஸ்டார்ட் பண்ணப்போ சொன்னாங்க, எக்ஸாம் ஹாலில் வந்து கேமரா வச்சு கொண்டு வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எவ்வளோ முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிடுறாங்க. சொல்லப்போனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணி நேரம் அவங்க உள்ளே போய் வெளில வரத்துக்கு 6 மணி நேரம் ஆகுது.
பல குழந்தைகள் உள்ள போய் ஹைப்போகிளைசிமியா, அதாவது சாப்பிடாம போயிட்டு மயக்க போடுற நிலைமைக்கெல்லாம் பல பேர் ஆயிருக்காங்க. பல எக்ஸாம் சென்டர்ல இன்னமும் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ இதனால எவ்வளோ டிலே ஆயிருக்கு, இதை பத்தி பேசல. அவ்வளோ நேரம் உள்ள இருக்கும்போது இதெல்லாம் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ செக் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் நடக்கும்போது வந்து டைவர்ட் பண்றாங்க. ஸோ அதனால நடந்த இதெல்லாம் ஆக்சுவலாக என்டிஏ வந்து மாற்ற வேண்டிய விஷயங்கள். ஸோ இதனால வர டைம் டிலேக்கு கிரேஸ் மார்க் யார் கொடுக்க போறாங்க? அதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி கிரேஸ் மார்க் அவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்கன்னா, அவங்க கோர்ட்டுக்கு போறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு வசதி இல்லாத மாணவர்கள். இப்போ நம்ம மாணவர்கள் பல பேர் சொன்னாங்க புக்ஸ் வாங்க முடியல, கார்த்திகா சொன்னாங்க கோச்சிங் சென்டர் போக முடியல. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? இவங்களுக்கான நியாயத்தை யார் பேச? பணம் படைத்தவர்களுக்கு தான் இந்த ஒரு பரீட்சைங்கிறது மீண்டும் கேள்வி எழுது. இப்போ இந்த விஷயத்துல பார்க்கிறப்ப குஜராத்ல ஒரு மாணவி +2ல ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. ஆனா நீட் தேர்வுல 720க்கு 705 வாங்கி, இது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஏன்னா நீங்க அதே சிலபஸ்ல இருந்து தான் இதுவும் வரப்போகுது, ஒரே லெசன்ல இருந்து தான் வரப்போகுது. ஸோ நீங்க ஸ்கூல் எக்ஸாம் எழுதும் போது அட்லீஸ்ட் நீங்க உங்களுக்கு எஸ்ஏ கொஸ்டின் இருக்கும், 2 மார்க் கொஸ்டின் இருக்கும், 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று எலாபரேட்டா நம்ம எழுதலாம். அதை பத்தி அவங்க கேட்குற கேள்விக்கு தெரியலனாலும் அதை சுத்தி ஏதாவது ஒன்று எழுத முடியும். அரை மார்க் 1 மார்க் கிரேஸ் மார்க் அது கிடைக்கும். பட் இங்க கிரேஸ் மார்க்கோ இல்லை எக்ஸாமினர் கையில 1 மார்க் 2 மார்க்குன்னு கீ கிடையாது. இங்க வந்து கரெக்ட் தப்பு அவ்வளவுதான். கரெக்டா இருந்தா 4 மார்க், தப்பா இருந்தா -1 மார்க். ஸோ அப்படி இருக்கிற ஒரு தேர்வுல 705 வாங்கினவங்க அந்த தேர்வுல எப்படி ஃபெயில் ஆவாங்க சொல்லுங்க? இதுல நிறைய மார்க் வாங்கிட்டு அதுல கம்மியானவங்க தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ ஸ்டேட் போர்டில் இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு இல்லை ஃபெயில் ஆகிட்டு அங்கே போய் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எல்லாமே கேள்வியை தான் எழுப்புது. கேள்வி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பயத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பா நேத்ராவோட பதில இருந்தே நமக்கு தெரிஞ்சது. நேத்ரா, இன்னொரு விஷயம், இப்ப நீங்க தேர்வு எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கு 511 மதிப்பெண்களை கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய விடைத்தாளை நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல எத்தனை மதிப்பெண்கள் நீங்க போட்டதுல உங்களுக்கு வர மாதிரி இருக்கு? அது எனக்கு வந்து எக்ஸாக்டா தெரியல, ஆனா இதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருந்தது. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ வெளிப்படைத்தன்மை இருக்கு. ஆன்சர் ஷீட்டை அந்த வெளிப்படைத்தன்மைக்கு நான் நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். ஆன்சர் ஷீட் வந்து இன்னொரு மாணவி வந்து அவங்களே வந்து யூடியூப்ல ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. அந்த மாணவியோட பேப்பர் மார்க் ரிலீஸ் ஆகும்போது அவங்க பார்க்கும்போது பேப்பர் மார்க்கே ரிலீஸ் பண்ணாம இருந்தது. அவங்களுக்கு ஏன் மார்க் ரிலீஸ் பண்ணலன்னு பயந்து போய் மீது எல்லாருக்குமே மார்க் வந்து அவங்களுக்கு மட்டும் வரல. ஸோ அவங்க ஏன் வரலன்னு சொல்லிட்டு திரும்ப என்டிஏ கிட்ட போய் அந்த வெப்சைட்லாம் செக் பண்ணும்போது அவங்களோட ஆன்சர் கீ வந்திருந்தது. ஆன்சர் கீ கிழிஞ்சிருக்கு, அதனால நாங்கள் இவாலுவேட் பண்ணலை, அதனால இது செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் கீ கொடுக்கும்போது, எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு OMR ஷீட் கொடுக்கும்போது ஆன் ஸ்பாட் கிழிஞ்சு இருந்ததுன்னா அப்பவே அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் இதை வாங்கியிருக்க வேண்டாமே. இது கிழிஞ்சிருக்கு, இதுல என்னமோ தவறு இருக்கு, நீ பேப்பரை கிழிச்சிட்டு நான் வாங்க மாட்டேன். அவங்களுடைய கவனக்குறைபாடு தான். வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களோட கவனக்குறைபாடா தானே இருக்கணும். அவங்க வந்து வாங்கும் போதே வந்து இதை பார்த்து வாங்கியிருந்தாங்கன்னா இருந்திருக்காது. இல்ல அவங்க சைட்ல ஏதோ அதுக்கப்புறம் கிழிஞ்சிருந்து அவங்க ஸ்டூடெண்ட் மேல, இப்போ ஸ்டூடெண்ட் அந்த ஹாலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹாலுக்குள்ள என்ன நடக்குதுன்றது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய போறது இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஆன்சர் கீ கிழிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வாங்கும்போதே இன்விஜிலேட்டர் அதை ஸ்டூடெண்ட் கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே. ஸ்டூடெண்ட் இப்போ அவங்க சொல்றபடி அவங்க மார்க் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தா அவங்க 700 மார்க் கிட்ட வருதுன்னு சொல்றாங்க. அப்போ நியாயப்படி பார்த்தா அவங்க ஒரு டாக்டர் ஆயிருக்க வேண்டிய ஆள் இல்ல. ஸோ அவங்களுக்கான நியாயம் யார் பேச போறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த பேப்பர் கிழிஞ்சிருந்தாலும் அவங்க ஷேட் பண்ணது அவங்க ஆன்சர்ஸ்லாம் அப்படியே தானே இருக்கு. அதை ஏன் வச்சு இவாலுவேட் பண்ணக்கூடாது? மீதி எல்லாத்துலேயுமே நியாயமாக நாங்கள் ஸ்ட்ரிக்டாக நேர்மையாக நடக்கிறோம்னு சொல்கிற என்டிஏ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஏன் இன்னும் வாயை திறக்காமல் இருக்காங்க? கார்த்திகாட்ட ஒரு கருத்து கேட்டுக்கலாம். கார்த்திகா, நீங்களா படிக்கிறீங்க, எந்த பயிற்சி மையத்திலையும் சேராம படிக்கிறீங்க. அப்படி படிச்சாலுமே கண்டிப்பாக நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு டாக்டர் நந்தகுமார் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறாரு. இப்போ உங்க பள்ளியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இதுல ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க, எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க உங்க மாதிரியான மாணவிகளுக்கு? நான் படிக்கிறது வந்து அரசு உதவி பெறும் பள்ளி தான். சோ அதனால எந்த விதமான நீட்டுக்கு ஸ்பெஷலான கோச்சிங் எதுவுமே கிடையாது அப்படின்றதுதான். நான் வந்து தனியா படிக்கிறது எதனோட உதவியோட படிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் இதுல யாராவது தமிழ்ல சொல்லி தராங்களா, இன்னொன்னு நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அதனால தமிழ்ல சொல்லி தராங்களா, அதோட வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படிலாம் ப்ராப்ளம் சொல்லி தராங்க அப்படின்னு நான் வெறும் யூடியூபை வச்சுதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கேன். ஆனா சொல்ல போனா எனக்கு இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்ப இருந்தக்கூடிய ஸ்கேம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னால உண்மையிலேயே வீட்டுல இருந்து படிக்க முடிஞ்சிச்சுன்னா என்னால உள்ள போக முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்ப பெருசாவே இருக்கு மேம் அப்படின்றதுதான். ஏன்னா 5 முறை படிச்சு ரிப்பீட்டர்ஸா இருந்து 6வது முறையா போய் சேர்ந்தவங்க எல்லாரையும் நான் இன்ன வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன். 6 முறை வந்து நாமக்கல்ல படிச்சுட்டு 6வது முறைக்கு அப்புறம் தான் அவங்க உள்ளேயே போயிடுவாங்க. சோ இப்ப என்னால வீட்டுல இருந்து படிக்க முடியுமான்ற ஒரு பயம் எனக்குள்ள உண்மையாவே இருக்கு. வேற வழி இல்ல, என்னால கோச்சிங் சென்டர் போக முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு தான் நான் வீட்டுல இருந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்திருக்கேன் அப்படின்றதுதான் மேம்.
இப்போ மீண்டும் அப்போ பயிற்சியே இல்லாமல் படிக்கிற மாணவிகள் ஒருபுறம், பயிற்சியை மட்டுமே வச்சிருக்கிற மாணாக்கர்கள் ஒருபுறம். அந்த பயிற்சி மையங்களை பற்றி பேசுகிறப்பையும் ஆச்சரியமான சில தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குது. அதாவது பள்ளியில் போய் பணத்தை கட்டிட்டு எல்லா நாட்களும் பயிற்சி மையங்களுக்கு மட்டுமே போகிறாங்க, பரீட்சை எழுதுறதுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போகிறாங்க. இப்படி 24 மணி நேரமும் பயிற்சியில் இருக்கக்கூடிய இந்த மாணாக்கரோடு இந்த கார்த்திகா போன்ற மாணவி எப்படி போட்டி போட முடியுங்கிற ஒரு அச்சம் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்குது. இந்த நிலையில இந்த குளறுபடிகளும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. கார்த்திகாவுக்கு ஒரு அட்வைஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். கார்த்திகா, நம்ம தமிழ்நாடு ஆக்சுவலாக நான் நீட்டை மாணவர்களுக்கு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நாங்கள் பல பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்கலான்னு நாங்கள் முன் வரோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு வாட்டி முன் தமிழக அரசை போய் நாடினப்போ எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் இது இன்னும் அது நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நல்லா படிக்கிற மாணவர்களை செலக்ட் பண்ணி ஒரு ரீஜியன்லேயும், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு இடமா ஒரு ஹாஸ்டலோடு சேர்த்து ஃப்ரீ ஃபுட், அகாமடேஷன், புக்கு, படிக்கிறதுக்கான கோச்சிங் எல்லாமே தமிழக அரசு இலவசமாக கொடுத்துட்ருக்கு. பட் ஆனால் அந்த மாணவர்களை தமிழக அரசாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பெற்று பயன்படலாம். இல்லை என்ன மாதிரி, இல்லை எங்களை மாதிரி நிறைய பேர் உங்களை மாதிரியான மாணவர்களுக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீட் ரீதியாக என்ன உதவி வேணும்னாலும், இல்லை இதை பார்த்துட்டு இருக்க மற்ற மாணவர்களுக்கும் சொல்கிறேன், இலவசமாகவோ உங்களுக்கு என்ன முடியுமோ, எங்களால் என்ன முடியுமோ அந்த கல்வி உதவியை நாங்கள் பண்ணுறதுக்கு எப்பயுமே காத்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் அதை பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி பயம் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்று கார்த்திகா, அந்த புக்கை தாண்டி ஒரு கேள்வி கூட வெளியே போக போகிறது கிடையாது. அண்ட் அவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப டஃப்பாக எத்தனை பேர் எவ்வளோ பண்ணாலும், எவ்வளோ குளறுபடிகள் நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுத்துட்ருக்கோம், அதுக்காக போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு எல்லா விதத்துலையுமே பல பேர், நான் ஒரு ஆள் இல்லை, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கான தீர்வும் விரைவில் கிடைக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறத மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ, உங்களால் ரொம்ப தூரம் வர முடியல அப்படின்னா உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க டிஓ, சிஇஓ போய் மீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீட்டுக்கான கோச்சிங் தமிழக அரசு இலவசமாக கொடுத்துட்ருக்கு. அப்படி இல்லைனாலும் எங்களை மாதிரி பல பேர் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை பெற்று பயன்பெறலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு மிக நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா இது போன்று மனம் தளர்ந்து இருக்கக்கூடிய மாணவிகளுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய உற்சாகம். உங்களுடைய தொண்டுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கார்த்திகா சொல்றப்ப 5-6 வருடங்கள் எழுதி வெற்றி பெற மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எத்தனை முறை எழுதலாம் இந்த பரீட்சை? ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. இந்த வருஷம் கூட போன ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. சென்ற வருடம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரிட்டையர் ஆன ஒரு ஆசிரியர் போய் நீட் பரீட்சை எழுதிட்டு அவர் குவாலிஃபை ஆகிட்டு கவுன்சிலிங் போயிட்டு கவுன்சிலிங்ல சீட் எடுக்காம வந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஏஜ் லிமிட்ல நீங்க 60 வயசுலயும் எழுதலாம், 65 வயசுலயும் எழுதலாம். தேர்ஸ் நோ ஏஜ் லிமிட். இப்போ நேத்ராக்கு நிறைய அச்சங்கள் இருக்கிறதா சொன்னீங்க. கவுன்சிலிங்ல நிறைய இதே போன்ற மாணவிகள் பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த முறைகேடு கவுன்சிலிங்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை எப்படி இவங்க ஓவர் கம் பண்ணி வரலாம்? ஏன்னா கவுன்சிலிங் இருக்குன்னு நீதிமன்றம் கண்டிப்பா சொல்லிருச்சு. எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்? இல்ல, இதோட தாக்கம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மார்க் முன்ன பின்ன, ஒரு மார்க்குக்காக 1000 ரேங்க் மாறும். நம்ம பழைய தமிழ்நாடு ஸ்டேட் நீட் வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவுன்சிலிங் எடுத்தீங்கன்னா 0.25 மார்க்கில் எம்பிபிஎஸ் சீட் மிஸ் ஆச்சு, அரை மார்க்கில் எம்பிபிஎஸ் சீட் மிஸ் ஆச்சு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நீட்டால் ஒரு மார்க் மாறினா 1000 ரேங்க் முன்னாடி பின்னாடி மாறும். ஸோ அந்த மாதிரி இப்போ 719 718 கொடுத்தாங்கன்னா 715 வாங்க இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு 719 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 5 மார்க் மாறும்போது பல 1000 ரேங்க். இந்த மாதிரி கிரேஸ் மார்க் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல, அவங்க இஷ்டத்துக்கு கிரேஸ் மார்க் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால பல 1000 ரேங்க் முன்ன போகலாம். ஸோ இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் எம்பிபிஎஸ் சீட்ஸ் தான் இருக்குது. 1,06,333 சீட்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுனது 23 லட்சத்துக்கும் மேலே மாணவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ 23 லட்சம் பேர் எழுதுனதில் 1 லட்சம் பேர்னா அப்போ ஒரு இன்டர்வியூக்கு 23 பேர் போனதில் ஒருத்தருக்கு தான் அந்த வேலை கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஆட்கள் உள்ள நுழைஞ்சாங்கன்னா, இப்போ இந்த 1600 பேர் நம்ம இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருட்டை எடுத்துங்க. இந்த 1600 பேரும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 1600 சீட் இப்போ இந்தியாவில் போயிடுச்சுங்களே. இப்போ தமிழ்நாடு அரசுல பார்த்தீங்கன்னா 5000 சீட்டு தான் எம்பிபிஎஸ் சீட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 1600 பேர் வந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் சீட் போயிடுச்சு, இவங்களுக்கே போயிடுச்சு. ஸோ இது மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
அண்ட் இன்னொன்று என்ன 1600 பேருக்கு தான் போச்சுன்றது நம்மளால இன்னும் ஷுவராக சொல்ல முடியல. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு பேசுகிறோம். அதுக்கு ஆக்சுவலாக என்டிஏ மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். என்டிஏ வந்து எங்கள் மேலே ஒரு சிபிஐ என்கொயரி வைங்க, நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோன்ற வார்த்தையும் கொடுக்கல. ஸோ ஏதாவது ஒரு என்கொயரி கமிஷன் வரணும், அதுக்கான ப்ராப்பரான வந்ததா இல்லையான்றது. ஆமாம், தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருப்போம், கண்டிப்பா திறக்கும்னு எதிர்பார்க்கலாம். தினேஷ், உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்க பல்வேறு சிரமங்களை சந்திச்சிருக்கிறீங்க இந்த தேர்வுல. இப்ப தேர்வு நடைமுறைகளில் இந்த குளறுபடிகளை தவிர்க்க என்ன மாற்றங்களை செய்யலாம்னு ஒரு மாணவ பருவத்திலிருந்து உங்களால சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து லீக்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் பேஸ்டா நீட்டை கொண்டு போகலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் இப்படி நடக்குது. இதுக்கு முன்னாடி கரெக்டா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இது மாற்றம் ஏற்பட வேண்டியதே அவசியம் இல்லை, கரெக்டா நடந்துச்சு. இந்த ஒரு வருஷம் தான் 5 வருஷம் என்டிஏ 4 வருஷம் என்டிஏ நடத்திருக்காங்க. 5வது வருஷத்துல இவ்வளவு பிரச்சனை, லீக்குன்னு சொல்றாங்க, கிரேஸ் மார்க்குன்னு சொல்றாங்க. நம்ம வருஷம் வருஷம் ஏதாவது பிரச்சனைனா மாற்றம் ஏற்படுத்தலாம். ஆனா என்னோட ஒப்பீனியன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டா இருந்தா நம்ம இந்த பேப்பர் லீக் இந்த மாதிரி பேசினா கொஞ்சம் தவிர்க்கலாம். ஒரு விரக்தி குரல் தான் கேக்குது நந்தகுமார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நடக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, நான் எழுதுறப்பதான் இந்த மாதிரி பிரச்சனை வரணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு தினேஷ் பேசுனது. தினேஷ் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நீட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீட் பிஜியும் நடக்குது. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎம்எஸ்க்கு படிக்க போகிற டாக்டர்ஸ்க்கு நீட் பிஜி நடக்குது. நீட் பிஜி வந்து கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் தான் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீட் யூஜியை கம்ப்யூட்டரைஸ்டாக ஆன்லைன்லாம் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரிசோர்ஸஸ் கம்மியாக தேவைப்படும், இவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவையில்லை. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக லீக் ஆனதுக்கான இது வந்து அந்த ஜெராக்ஸ் எடுத்த சென்டர்லேருந்து தான் லீக் ஆகிருக்கும் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஐ மீன் ஏதோ ஒருத்தங்க ஜெராக்ஸ் எடுத்திருப்பாங்க கவர்மெண்ட் ஏஜென்சிஸில், ஸோ அங்கேருந்து தான் லீக் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது வந்து நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு ஆச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது, இன்னும் நியாயமாக எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி சிபிஎஸ்சியே நடத்தியிருந்தாலே நல்லா இருந்திருக்குமே. என்டிஏ கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளோ குழப்பங்கள். சிபிஎஸ்சி கிட்ட இருந்து குழப்பம் வந்து தான் என்டிஏ கிட்ட போச்சு. இப்போ என்டிஏ கிட்டவும் அதே குழப்பம் தான் வர ஆரம்பிக்குது. ஸோ இது எங்கேருந்து தான் போக போது, இதுக்கான விடை என்னன்றது யாருக்குமே தெரியாம குளறுபடிகளை தவிர்க்கிறதுக்கு மாணவர்களிடமே பல்வேறு தீர்வுகள் இருக்குது. அது குறித்து தொடர்ந்து பேசலாம். நேத்ரா, இவ்வளவு குளறுபடிகள் இருந்தாலும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தேர்வு முறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம்? அவங்க சொன்ன மாதிரியே நம்ம கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணால் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்காக மட்டும் கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது நிறைய பேருக்கு சென்டருக்குள்ளேயும் நடந்திருக்கும் இந்த மாதிரி. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கேமரா வெட்டினு வந்து அதை பார்த்து போஸ்ட் கொடுக்க சொல்கிறது, கொஞ்சம் அதிலே டைம் போயிடும். ஸோ எல்லாருமே அதை போய் பண்ண முடியாது. கொடுக்குறதுனா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஸோ ஒருத்தவங்களுக்கு கொண்டு கிராண்ட் பண்ணுறதுனால நிறைய ரேங்கிங் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அது எல்லாருக்கும் ஈக்குவலாக இருந்துச்சுனாவே அதுவே இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். யாரு நீதிமன்றத்தை நாடுறாங்கன்னு இல்லாம எல்லாருக்குமே அந்த முறை நடைமுறைப்படுத்தணும். ஒண்ணு பண்றதா இருந்தா எல்லாருக்கும் பண்ணிருக்கலாம், எல்லாரும் அப்ளை பண்ணவும் முடியாது ஃபர்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு கொண்டு கேட்டாங்கன்றதுனால கொடுக்கறது, அதுவும் அவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கறதுனால பெரிய ரேங்க் டிஃபரன்ஸ் வரும். அடுத்ததாக கார்த்திகா, நீங்க ஸ்டேட் போர்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சிபிஎஸ்சி புத்தகம் வாங்கி தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது குறித்து நிறைய நம்ம பேசணும். இப்போ எந்த அளவுல ஸ்டேட் போர்டு புக்கை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, எந்த மாதிரியான தயாரிப்புகளை நீங்க இருக்கிறீங்க? என்னோட தயாரிப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னா வந்து பாட்னி, ஜுவாலஜி இது ரெண்டுக்குமே நான் வந்து சிபிஎஸ்சி தான் ப்ரிஃபர் பண்றேன் ஃபுல்லாவே. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அது ரொம்ப டெப்தா இருக்கிறதுனால வந்து நான் வந்து சிபிஎஸ்சி ப்ரிஃபர் பண்றேன். ஆனா இதுல இன்னொரு வருத்தம் எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து அதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸோ இங்க கொடுக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்காம போயிடுவேணும் அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு நிறையவே இருக்கு. ரெண்டையும் ஒண்ணு, நான் ஸ்டேட் போர்டை படிக்கும் போது நிறைய கருத்துக்கள் எனக்கு உள்ளுக்குள்ள வரனால இங்க பயம் அதிகமாகறதுனால தான் நான் சிபிஎஸ்சி ப்ரிஃபர் பண்றேன். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இன்ன வரைக்கும் எங்களுடைய அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்து ரொம்ப இதுவாதான் சொல்லி தரல அவங்க. சோ அதனாலதான் நான் வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி வேற எங்கேயாவது அரசு நடத்தக்கூடிய கோச்சிங்லயோ இல்ல வேற எதுலயாவது நான் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்றதான் மேடம் சார் சொன்னதுக்கு அப்புறம். ஆனா இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க சிபிஎஸ்சி நோக்கி போறது வந்து ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை மாணவர்கள் சும்மா சாதாரணமா அதை விட்டுட்டு போறோமோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. இது வந்து சரியான நடைமுறையா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. ஏன்னா வந்து வெறும் மக்கப் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு மாதிரியான தாட் இருக்கு அப்படின்றதா மேம். 2 சிலபஸையும் அவங்க படிக்கிறனால டாக்டர் எதையாவது மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப ஸ்டேட் போர்டு புத்தகத்தை வைத்து எப்படி படிக்கலாம்? கார்த்திகாக்கு மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களுக்குமே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ல இருந்து மட்டும் சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 97% 97% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ல இருந்து வந்தது. நீங்க அது 100% சிபிஎஸ்சி புக்ஸ்
பட் ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து 97%, சென்ற ஆண்டு 98%, திரும்ப இந்த ஆண்டு 97% கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸோட ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான், அதாவது அதே சிலபஸ்ல இருந்து தான் வருது. ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் நீங்கள் நம்ம குழந்தைங்க இன்னும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, ரிப்பீட் பண்ணுறவங்க தான் சிபிஎஸ்சி புக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இப்போ கார்த்திகா வந்து இப்போ தான் 12th படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 12th போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு படிக்கணும், ஸ்கூலில் இருக்க பரீட்சைக்கு படிக்கணும், காலைல ஸ்கூலுக்கு கிளாஸ்க்கு போயிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஷெடியூலே வந்து இதை சுற்றியே ஓடும்போது அவங்க எக்ஸ்ட்ராவாக சிபிஎஸ்சி புக்ஸை படித்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் புக் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் புக்கில் பார்த்தீங்க, அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக 97-98% கேள்விகள் அதை பேஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் அது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த ஃப்ராக்னு ஒரு லெசன் வந்து உங்களுக்கு 12th ஜுவாலஜியில் இருக்கும், அது வந்து 12th சிபிஎஸ்சியில் கிடையாது. ஸோ பட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் படிக்கிறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா படிக்கிறது எப்பயுமே தப்பாகாது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஏன்னா நீங்கள் 2 புக்கை படிக்கும்போது நான் பல மாணவர்களை பார்க்குறேன். நான் 2 புக்கு 2த்தையுமே பேரலாக படித்து இல்லை ஸ்கூலுக்கும் போயிட்டு கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் போயிட்டு ஜெயிச்சவங்க ரொம்ப குறைவான சதவீதம் தான். அதை வந்து தொடர்ந்து வருஷம் இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் இத்தனை பேர் ஜெயிச்சிருக்கோன்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசல்ட்ஸ் எல்லாமே 1000 பேருக்கு சொல்லி கொடுத்து 2 பேர் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்கள பார்த்து மிஸ்கைட் ஆகாதீங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ் புக்ஸை தரவுடாக படிங்க. நீங்கள் அதை படிச்சிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக 700 மார்க்குக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டாம், வெரி பண்ணாதீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, பாட்னி ஜுவாலஜி நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே லைன் கூட மாறாமல், கேள்வியும் மாறாமல், ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே புக்கில் என்ன லைன் இருக்கோ அதே தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா அது எக்ஸ்ட்ராவாக ரிவிஷனுக்காக வேணால் சிபிஎஸ்சி புக்ஸை வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் ஸ்கூல் 12th எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சு தானே ஆகணும், ஸ்டேட் போர்ட் புக்கு படிச்சு தானே ஆகணும். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். தினேஷ், இப்போ நீங்கள் அடுத்த முறையும் இந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படின்ட்டு இருக்கிறீங்கன்னா, குளறுபடியின் காரணமாக உங்களுக்கு குறைந்த மதிப்பெண் கிடைச்சிருக்குது, இருந்தாலும் நல்ல மதிப்பெண் வாங்கி மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற உங்கள் கனவை நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் மீண்டும் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ பயிற்சி மையங்களில் இந்த குளறுபடிகள்லாம் ஏற்படுகின்ற அந்த மன அழுத்தத்தை தவிர்க்க ஏதாவது முறையை கையாண்டிருக்கிறாங்களா இதுவரைக்கும்? பயிற்சி மையங்களில் இது கொஸ்டின் புரியலையா மேம்? பயிற்சி மையங்கள் உங்களுக்கு வந்து உதவுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ டாக்டர் நந்தகுமார் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களில் அவர் சொல்றாரு, இலவசமா அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது போன்ற குளறுபடிகள் நடக்கிறப்ப உளவியல் ரீதியாக அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? ஏன்னா குளறுபடி இப்போ நடந்திருக்கு, ஆனால் இதற்கு முந்தைய ஒரு வருடம் நீங்கள் பயிற்சியில் இருந்திருக்கிறீங்க. உளவியல் ரீதியாக உங்களுக்கு தயார்படுத்தி இருக்கிறாங்களான்னு கேட்குறேன் பயிற்சி மையங்கள். ஆக்சுவலா கோச்சிங் இன்ஸ்டியூட்ன்ற பொறுத்தளவுக்கு நம்ம வந்து கைடு பண்றதுக்கு தான், மற்றபடி படிக்கிறது எல்லாமே நம்ம தான். அதனால கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த குளறுபடி எதுக்கெல்லாம் ஒரு குளறுபடிக்கும் கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. உளவியல் ரீதியா உங்களை தயார்படுத்தி இருக்கிறாங்களா? எதையும் தாங்கிக்கலாம், பரவாயில்ல, நீ போய் பரீட்சை எழுது, மற்றதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு தயார்படுத்துறதுக்கு பயிற்சி மையங்கள் இருக்கிறாங்களா, அல்லது வெறும் அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே உங்களை பாக்குறாங்களான்னு கேட்கிறேன். இல்ல அது வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது மட்டும் தான் அவங்க வேலை. மற்றபடி மென்டலா ரெடி ஆகுது எல்லாமே நம்ம தான். செல்ஃபா படிச்சாலுமே நம்ம தான் எல்லாமே பார்க்கணும். இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ பயிற்சி மையங்களையே பல பயிற்சி மையங்கள் வேற மாதிரி இருக்கு. இப்போ உங்க பயிற்சி மையத்துல பல பயிற்சி மையங்கள்ல உளவியல் ரீதியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது இல்லையா? இல்லை, எனக்கு வந்து நான் ப்ரொஃபஷனலாக நான் ஒரு டாக்டராக இருந்து நான் ஏன் மாணவர்களுக்காக இப்படி வந்தோன்னா, நிறைய டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ். நீங்கள் டாக்டர் ஆனதுக்கப்புறமும் பல மெடிக்கல் காலேஜில் எய்ம்ஸில் வருஷம் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி எய்ம்ஸ் போயிருப்பான், ஆனால் சூசைடுன்னு வரும். ஸோ இந்த மாதிரியான உளவியல் ரீதியாகவும் மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து மற்றவங்கள பற்றி நான் சொல்லுறதை விட நான் என்னை பற்றி வேணால் சொல்லிக்கலாம். எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உளவியல் ரீதியாக டே டு டே நான் மாணவர்கிட்ட பேசும்போது கூட சொல்கிறதா தான், என்னோட நம்பர் கொடுப்பேன், நீங்கள் நைட் 1 மணி 2 மணினாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், எனி ப்ராப்ளம். நான் இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் இந்த ப்ராப்ளத்தை பற்றி நான் பேசுறதுக்கான ரீசனே வந்து உளவியல் ரீதியாக எங்கள் மாணவர்களுக்கு இல்லை மற்ற எல்லா நீட்டுக்காக படிக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்காக குரல் கொடுக்க நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு நடந்த அநீதிக்கு ஒரு நீதியை பெற்றுத்தரத்துக்காக தான் போராடுறோம். இந்த வாட்டி இல்லைனாலும் திரும்ப இந்த குரலை பார்த்து அடுத்த வாட்டி யாரும் தப்பு பண்ண பயப்படுவாங்க. என்டிஏவே கூட இவ்வளோ பிரச்சனை வந்தது, திரும்ப நம்மளால பழையபடிலாம் ஈஸியாக எந்த தப்பும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு பயம் வரும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எனக்கு வந்து மற்ற பயிற்சி மையங்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரு கோரிக்கையாக என்னன்னா, மாணவர்களை வந்து மார்க்கு மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாகவும் மற்ற ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக மென்டலாக, ஏன்னா பசங்க வந்து ரொம்ப ட்ரெயின் ஆவாங்க. நீங்கள் ரிப்பீட் பண்ணுற பசங்களை பார்த்தீங்கன்னா
அவங்க டீனேஜர்ஸ் ஆக்சுவலாக ஒரு 17-18 வயசில் 12th முடிப்பாங்க. ஸோ முடிச்சுக்கும் போது அவங்க டீனேஜில் இருப்பாங்க. அவங்க கூட படித்த கம்ப்யூட்டர் குரூப்போ இல்லை காமர்ஸ் குரூப் எடுத்து படித்தவன் இல்லை MBBS வேண்டான்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து காலேஜ் போவாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலே மாறும். அந்த யூனிஃபார்ம் இருக்காது, பழைய புக் இருக்காது, ஹோம்ஒர்க் இருக்காது, அந்த நோட் அந்த பேட்டர்னே வந்து மாறிடும். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகும்போது லைஃபே டோட்டலாக மாறும். பட் இந்த குழந்தைங்க திரும்பவும் அதே பேகு அதே புக்ஸ் எடுத்துட்டு திரும்ப ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு செட்டப்பில் போய் உக்காந்து திரும்ப டே அண்ட் நைட் ஆக்சுவலாக 12th பட்ட கஷ்டத்தை விட நீட்டுக்கு படுற கஷ்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது பயிற்சி மையம் இல்லை, பெற்றவங்க பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கான எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்கணும். ஏன்னா அவங்க கூட 10 வருஷம் 12 வருஷமாக ட்ராவல் பண்ண ஒரு ஃப்ரெண்டு வந்து அவனோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும். அவன் அதே ஸ்கூல் பேக் இல்லாமல் வேற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிருப்பான். இவன் திரும்ப அதே லைஃப் ஸ்டைலில் ஸ்டக்கப்பாக இருக்கும்போது ஹீ நீட்ஸ் அ வெரி ஹியூஜ் எமோஷனல் சப்போர்ட். இது வந்து பயிற்சி மையம் ஹோல் சொசைட்டியே வந்து அந்த மாணவர்கள் கொடுக்க மாட்டேன்றது என்னோட ஒரு வரி. சோ அதை எல்லாருமா சேர்ந்து கொடுத்திருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா பல மாணவர்கள் சொசைட்டி முக்கியமாக அந்த பயிற்சி மையமும் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அதே தான் முக்கியமா நம்பி இருக்காங்கன்றப்ப நிச்சயமா கொடுக்கணும். செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பல்வேறு குளறுபடிகள் குறித்து மாணவர்கள் கூறுகின்ற அந்த கருத்தையும் கேட்க முடிந்தது. மாணவர்கள் எவ்வளவு உணர்வு பூர்வமா உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்மளால கேட்க முடிந்தது. பயிற்சி மையங்களை நடத்தி வருபவர்கள் கூட குளறுபடிகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு, ஆனா இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கறதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்ற மாநிலங்கள்லாம் எவை, எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, தகவல் இருக்குதா? இந்த நீட் தேர்வு குளறுபடிகளை பொறுத்தமட்டில் ஏற்கனவே தமிழக அரசு தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு எதிராக குரலை எழுப்பி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு மசோதா குடியரசுத் தலைவரிடம் நிலுவையில் இருக்கிறது, A.K. ராஜன் கமிட்டியின் அறிக்கையை 9 மொழிகளில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட 9 மொழிகளில் மொழிபெயர்த்து இது சம்பந்தமாக நேரடியாக இணையதளத்தில் வெளியிட்டார். தொடர்ச்சியாக ராகுல் காந்தியும் இந்த நீட் தேர்வு விவகாரத்தை கையில் எடுத்து நாடாளுமன்றம் தொடங்கும் பொழுது வருகிற 24ஆம் தேதி நாடாளுமன்றம் தொடங்குகிறது. முதல் பிரச்சனையாக இந்த நீட் தேர்வு குளறுபடியை நான் நேரடியாக எழுப்பேன், எங்களுடைய கூட்டணி கட்சி எழுப்பும் என தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கம் தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு எதிராக இந்த முறையும் தீவிரமாக குரல் எழுப்பியிருக்கிறது. மிக முக்கியமாக மத்தியில் ஆளும் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் இம்முறை இந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என குரல் எழுப்பியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் அனைத்து பெரும்பாலான கட்சிகள், பாஜகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வை குளறுபடிகள் CBI விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்தமட்டில் இந்திய மருத்துவ சங்கம் நேரடியாக இந்த நீட் குளறுபடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த முறை இந்த தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களை தவிர கூடுதலாக மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். பூங்குழலி, நன்றி விக்னேஷ் முத்து. டாக்டர் நந்தகுமார், பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க. உங்க தரப்பிலிருந்து என்ன எதிர்ப்பு? நம்ம தரப்புல இருந்து முதல்ல இருந்து சொன்னபடிதான். நீங்க இந்தியாவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1,6333 MBBS சீட்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 13,000 சில்லற MBBS சீட்ஸ் நம்ம வச்சிருக்கு. 13,545 MBBS சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. அப்பனா நீங்க பாத்தீங்கன்னா ஹோல் இந்தியா 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிஸை சேர்த்தீங்கன்னா, நீங்க பாண்டிச்சேரியும் சேர்த்தீங்கன்னா 5,000 சீட்ஸ் வந்துடும். 2,000 சில்லற சீட்ஸ் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 15% ஆஃப் சீட்ஸ் வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில மட்டும் இருக்கு. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் MBBS சீட்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரு மெடிக்கல் காலேஜை ரன் பண்ணுறதுன்றது ஆஸ் அ டாக்டராக நான் பார்த்தது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அதுக்கு மிகப்பெரிய பொருளாதார செலவுலேருந்து நம்ம அரசு வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னமும் பல மெடிக்கல் காலேஜுக்கு தமிழ்நாட்டுக்கு வர ரெடியாக இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலை, மற்ற MCA அப்ரூவல்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ கட்டமைப்பை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி சென்ட்ரல் போர்டு கிட்ட போயிட்டு நம்மளோட சீட்ஸ் அங்கே கொடுத்துட்டு கஷ்டப்படுறதுன்றது ஒரு போராட்டமாகவே இருக்கு. எல்லா ஆண்டுமே அது ஒரு போராட்டமாக இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆஸ் அ டாக்டரா நீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா, நீங்க டாக்டர் கிட்ட போய் பேசதான் முடியும். யூ ஹேவ் டு கம்யூனிகேட். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொன்னாதான் பேஷண்ட்டுக்கு தெரியும். ஸோ பல டாக்டர் வெளி மாநிலத்திலிருந்து இங்க வராங்க. பீகார்ல, அசாம்ல, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க படிக்க வரவங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது. 4 வருஷத்துல 5 வருஷத்துல அவங்க முழு தமிழ் கத்துக்க மாட்டாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்க இங்க இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. நீட் தேர்வையே தேவையா தேவையில்லையா என்கின்ற விவாதம் ஒருபுறம் இருக்குது. இருந்தாலும் அப்படி கஷ்டப்பட்டு படிச்சு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளும் இந்த குளறுபடிகளை சந்திக்கிறப்ப உளவியல் ரீதியா எவ்வளவு சிரமத்தை சந்திக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது குறித்து நீங்க சொல்றப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறீங்க. என்னன்னா, நடப்பது நடக்கட்டும், படிப்பது உங்கள் வேலை, நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதற்கான தீர்வை
பெறுவதற்கு நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அரங்கத்திற்கு வந்தமைக்கு நன்றி டாக்டர் நந்தகுமார். நன்றி நேத்ரா. அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.